உண்மை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் ரெஹானா யாசீஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் முதலாவது திண்மக்கழிவு மின் உற்பத்தி நிலையம் திறந்து வைப்பு. திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் விரைவில் எமது வசமாகும் என்கின்றார் உதயன் கம்பம்பில. ත්‍රිකුණාමලයේ තෙල් ටැංකි සංකීර්ණය නොබෝ දිනකින්ම අප සතු වෙන බව අපි ඊටම ආඩම්බරයෙන් ප්‍රකාශ කරනවා. சபாநாயகர் உள்ளிட்ட 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்குவதில் தவறுகள் இடம்பெறுவதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு. මේ කාලේ ස්වභාවික සම්පත් විනාශය පරිමයෙන් සිද්ධ වෙනවා. அமெரிக்க எழுத்தாளர் அவிஜித் ரோய் கொலை குற்றச்சாட்டில் முன்னாள் இராணுவ அதிகாரி உட்பட 5 மரண தண்டனை. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கெரவலப்பேட்டியவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது திண்மக்கழிவு மின் உற்பத்தி நிலையம் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. கெரவலப்பிட்டிய திண்மக்கழிவு மின் உற்பத்தி நிலையத்தில் நாளொன்றுக்கு 600 தொடக்கம் 800 டன் நகர திண்மக்கழிவை பயன்படுத்தி தேசிய மின் கட்டமைப்புக்கு 10 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைப்பதற்கான நினைவு பலகையை திறந்து வைத்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அங்கு வருகை தந்தவர்களுடன் நட்பு ரீதியான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கொழும்பு நகரின் நகர திண்மக்கழிவை அகற்றுவதற்கு இதன் மூலம் நிலையான தீர்வொன்று எட்டப்படும். அத்துடன் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கும் இந்த திட்டம் நிலையான தீர்வாக அமையும். கொழும்பு நகர சபை, எய்ட்கன் ஸ்பெயின்ஸ் நிறுவனம் மற்றும் இலங்கையின் மின்சார சபை இணைந்து இந்த திட்டத்துக்கு பங்களிப்பு செய்துள்ளது. எய்ட்கன் ஸ்பெயின்ஸ் நிறுவனம் இந்த திட்டத்துக்காக ரூபாய் 15 பில்லியனை செலவிட்டுள்ளது. மிகவும் அழகான சுத்தமான நகர்ப்புற சூழலை உருவாக்குவதற்கும் குடிமக்களின் வாழ்க்கை நிலையை உயர்மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும் இதன் மூலம் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என பிரதமர் தெரிவித்தார். குறித்த நிகழ்வில் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் செயல்முறையில் ஏதோ ஒரு இடத்தில் தவறு இடம்பெற்று வருவதாக பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஜனாதிபதியுடைய கமசமக பிலிசந்தராக் வேலை திட்டம் வெறுமனே ஒரு பேச்சுவார்த்தை மட்டுமல்லாமல் அதன் செயற்பாட்டை அரசு அவதானித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். එතුමාගේ සෞභාග්‍ය දැක්ම ප්‍රකාශනය අනුව දැන් ගම සමග පිළිසඳරක් වැඩසටහන ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ஜனாதிபதியுடைய சுவிட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்துக்கு அமைய கமசமக பிலிசந்திர வேலை திட்டத்தின் ஊடாக வாரத்துக்கு ஒரு முறை ஜனாதிபதி நேரடியாக பின்தங்கிய கிராமம் ஒன்றுக்கு விஜயம் செய்து அங்குள்ள குறைநிறைகளை கேட்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்து வருகின்றார். இந்த நிலையில் இது வெறுமனே பேச்சுவார்த்தை மட்டுமே என்று நினைக்காதீர்கள். இதன் பின்னர் மற்றொரு குழு குறிப்பிட்ட இடத்துக்கு விஜயம் செய்து கூறப்பட்ட நடைபெற்றுள்ளதா, அதற்கான ஆயத்தங்கள் தொடர்பில் ஆராய்ந்து குறிப்பிட்ட செயற்பாடுகள் நடைபெறாவிட்டால் அதற்கான காரணங்கள், நடைபெற்றிருப்பின் சரியாக நடைபெற்றிருக்கின்றதா என முழுமையான அறிக்கையொன்று பெறப்படும். எது பகிரங்கமாகவும் இரகசியமாகவும் இடம்பெறலாம். මේ කාලේ ස්වභාවික සම්පත් විනාශය පරිමයෙන් සිද්ධ වෙනවා. ඒ කියන්නේ විශේෂයෙන්ම වන විනාශය සහ පරිසර විනාශය සිද්ධ වෙනවා. இதேவேளை நாட்டில் வன அழிப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வன அழிப்பு தொடர்கின்றது. இதற்கு ஒரு சில அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்து வருகின்றனர். மேலும் எமது STF அல்லது இராணுவத்தினரால் பகிரங்கமாக ஒரு இடத்தில் மரங்கள் வெட்டப்பட்டு காடுகள் அழிக்கப்படும் இடங்களில் சுற்றி வளைப்புகள் இடம்பெறும் போது குறிப்பிட்ட தரப்பினரிடம் அனுமதி பத்திரங்கள் இருக்கின்றன. எனவே எம்மால் எதுவும் செய்ய முடியாது. எவ்வாறு இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை ஊகிக்க முடியவில்லை. இது தவறான செயல்முறை என்று குறிப்பிடலாம். எனவே இது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் அறிவித்துள்ளோம். இந்த செயல்முறையில் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடைபெற்றுள்ளது. ஏனென்றால் காடுகள் பரந்தளவில் அழிக்கப்பட முடியாது. இந்த இடத்தில் வனஜீவராசிகள் திணைக்களமும் வனப்பாதுகாப்பு அமைச்சும் செய்வதறியாது நிற்கின்றன. மேலும் திருகோணமலை பகுதியில் மதகுரு ஒருவரும் இணைந்து காடுகளை வெட்டுகிறார். எனவே ஆளுநருக்கு கூறியுள்ளேன், இந்த செயற்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்துமாறும் மேலும் ஒரு மரத்தையாவது வெட்டுவதற்கு விட வேண்டாம் எனவும் பிரதி போலீஸ் மா அதிபருக்கும் பணிப்புரை விடுத்துள்ளேன். இங்கு அரசின் அதிகாரத்தை காட்டி ஒரு சிலர் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கின்றனர். எனவே எங்காவது மரங்கள் வெட்டப்படுவதாக இருந்தால் போலீசாருடன் இணைந்து அதனை நிறுத்த நடவடிக்கை எடுங்கள். එහෙම එලි කරන්න පුළුවන් කමක් නැහැ. ඉතින් මෙතනදී වනජීවී අමාත්‍යාංශය ඒ වගේම වන සංරක්ෂණ අමාත්‍යාංශයත් අසරණ වෙලා තියෙනවා. திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகள் மிக விரைவில் இலங்கை வசமாக உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொலன்னாவை எண்ணெய் களஞ்சிய முனையம் வரையான நிலத்தடி எண்ணெய் குழாய் அமைப்பின் சட்டவிரோதமாக குடியேறி வசித்து வரும் 112 குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கொலன்னாவை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வளாகத்தில் இன்று இடம்பெற்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் ஆகியவற்றின் தலையீட்டுடன் ரூபாய் 500 மில்லியன் செலவில் இப்புதிய வீடுகள் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 125 வீடுகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. வீடுகளை பெற்றுக் கொடுப்பதை குறிவைக்கும் வகையில் 5 பயனாளர்களுக்கு பிரதமரினால் வீடுகளுக்கான திறவுகோள்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்பொழுது தீபவாவி அருண நிதியத்துக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்க பிரதிநிதிகளால் 13,45,000 ரூபாய் பிரதமரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்பொழுது திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகள் மிக விரைவில் இலங்கை வசமாக உள்ளதாகவும் இந்த விடயம் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாகவும் அமைச்சர் உதய கமம்பில தெரிவித்துள்ளார். ඉන්දියානු මහකොමසාරිස්තුමත් එක්ක තිබුණු අර්බුද සියල්ලම කතා කරලා විසඳ ගන්න පුළුවන් වුණා. විශේෂයෙන් සිහිපත් කරන්න ඕනේ ඉන්දියානු මහකොමසාරිස්තුමා ඉතාම නම්‍යශීලී වෙමින් 17 අත්සන්කල ගිවිසුමේ තියෙන විධිවිධාන අමතක කරමින් අපි විසින් ඉදිරිපත් කරපු ප්‍රද එකඟතාවය පළ කරන්නට ඉන්දියානු මහකොමසාරිස්තුමාන් නම්‍යශීලී වුණයි කියන එක ත්‍රිකුණාමලයේ තෙල් ටැංකි සංකීර්ණය නොබෝ දිනකින්ම අප සතු වෙන බව අපි ඉතාම ආඩම්බරයෙන් ප්‍රකාශ කරනවා. 2017ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை புறந்தள்ளி தாம் முன்வைத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது இணக்கம் ஏற்பட்டுள்ளது. 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னரிலிருந்து இன்று வரையில் அதன் பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. 2003ஆம் ஆண்டு முதல் எங்களிடமிருந்து சென்ற திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகள் மீளவும் எங்களுக்கு கிடைக்க உள்ளது. இந்த சந்தையை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவின் உதவி கட்டாயமானது. அந்த வகையில் லங்கா IOCயுடன் இணைந்து அபிவிருத்தியை செய்ய எதிர்பார்த்துள்ளோம். கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினதும் ஊடகங்களினதும் கடமையாகும் என ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அபிவிருத்திக்கான ஊடக நிலையத்தை அமைப்பது தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய அபிவிருத்திக்கான ஊடக நிலையத்தை ஸ்தாபிக்கும் ஆரம்ப நிகழ்வு ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தலைமையில் இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடக அமைச்சின் செயலாளர் ஜகத் பி விஜய் வீர, தேசிய அபிவிருத்திக்கான ஊடக நிலையத்தின் பணிப்பாளர் மிலிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளும் கலந்து கொண்டனர். සංවර්ධන වැඩපිළිවෙල සහ සංවර්ධන වැඩපිළිවෙල වලට තියෙන බාධා. මේ සංවර්ධන වැඩපිළිවෙලවල් කියලා කිව්වහම කාරු හරි ඒක ආණ්ඩුවකට ගැට ගන්නවා. சுபிட்சமான எதிர்காலம் கொள்கை திட்டத்தை தயாரிக்கும் போது நாடு வைரஸ் தொற்றினால் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று எதிர்பார்க்கவில்லை. கோவிட்-19 வைரஸ் தொற்று காரணமாக இலங்கை மட்டுமின்றி பல உலக நாடுகள் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றன. இந்த நிலையில் 194 நாடுகளில் வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டுள்ளமை தொடர்பில் நாம் 10வது இடத்தில் இருக்கின்றோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக செயற்பட்ட காலகட்டத்தில் உள்நாட்டு யுத்தம், சுனாமி பேரலையினால் ஏற்பட்ட அழிவுகள் மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பு என்று பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்ட போதும் உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. அது மட்டுமன்றி நாட்டில் அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் வைரஸ் தொற்றின் காரணமாக சுற்றுலாத்துறை, அந்நிய செலாவணி மற்றும் ஆடை தொழிற்சாலை ஆகியவற்றின் ஊடாக கிடைக்கப்பெறும் வருமானத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவற்றை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதனால் நாட்டின் தற்போதைய நிலைமையை உலக நாடுகளுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். இதேவேளை வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதுடன் அபிவிருத்தி செயற்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும். எமது இந்த செயற்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த தேசிய அபிவிருத்தி திட்டத்துக்கான ஊடக நிலையம் செயற்படுத்தப்படவுள்ளது. හේතුවක් මතද කියන එක තීන්දුව කරලා ඒ වෙනුවෙන් ප්‍රතිචාර දැක්වීම අපි බලාපොරොත්තු වෙනවා මේ මධ්‍යස්ථාන හරහා. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்திற்கு பதிலாக மேற்கு முனையத்தை இந்திய நிறுவனத்துக்கு வழங்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் வெறுக்கத்தக்கது என தெரிவித்து அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் தேசிய வளங்களை பிற நாட்டவருக்கு வழங்கும் தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என அக்கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் 85% உரிமம் 35 வருட காலத்திற்கு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் விற்பனை செய்யவோ, குத்தகை அடிப்படையில் வழங்கவோ அல்லது முதலீட்டுக்காக வழங்கவோ அரசாங்கம் தற்போது எடுத்துள்ள தீர்மானம் தவறானதாகும். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் 49% உரிமத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்கும் அமைச்சரவை பத்திரத்தை துறைமுகம் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன 2020 10ஆம் மாதம் 22ஆம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பித்தார்.
கிழக்கு முனையம் துறைமுக அதிகார சபையினால் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இந்திய நிறுவனத்திற்கு கிழக்கு முனையம் வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து 23 துறைமுக சேவை சங்கத்தினர் ஒன்றிணைந்து கடந்த மாதம் 29ஆம் தேதி தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்தோம். துறைமுக ஊழியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு வழங்கினார்கள். போராட்டத்தின் காரணமாக அரசாங்கம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் அபிவிருத்தி பணிகளை துறைமுக அதிகார சபை முழுமையாக முன்னெடுக்கட்டும் என்ற தீர்மானத்தை எடுத்தது. இத்தீர்மானம் அமைச்சரவை மட்டத்தில் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தொழிற்சங்கத்தினரது போராட்டம் கடந்த 2ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவரத்ன இந்திய ஊடகத்திற்கு கடந்த 14ஆம் தேதி குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு முனையத்திற்கு பதிலாக மேற்கு முனையத்தை வழங்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் கிடையாது. 42 வருட கால பின்னணியை கொண்டுள்ள துறைமுக சேவையில் பல உரிமங்கள் அந்நியர் நாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பல விடயங்களை சாதிக்க முடிந்தாலும் தேசிய மட்டத்தில் அதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கிழக்கு முனையத்தை தேசிய பொறியியலாளர்களின் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதை கூட அரசாங்கம் தாமதமாகியே ஏற்றுக்கொண்டது. மேற்கு முனையத்தின் 85% உரிமத்தை இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் பெயர் குறிப்பிடும் நிறுவனத்திற்கு வழங்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் வெறுக்கத்தக்கது. இத்தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும். மேற்கு முனையத்தை தேசிய மட்டத்தில் அபிவிருத்தி செய்வது குறித்து அவதானம் செலுத்துதல் அவசியமாகும். එවගේම මේ රටට ආදරේක දේශප්‍රේමී සියලු බලවේග වෘත්තීය සමිති එක හඬින් ගෙන ගිය මහා අරගලේ ප්‍රතිඵලයක් විදියට තමයි අද නැගෙනහිර ජටිය අපිට බේර ගන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ. එහෙමනම් නැගෙනහිර ජටිය බේරා ගැනීමේ கௌரவயத் அத ஆண்டுவ காணும். அது කියනවා කියලා கிழக்கு முனையம் விற்பனை கைவிடப்பட்டதன் பின்னணியிலிருந்து இந்நாட்டின் உண்மையான தேசபக்தி பிக்குகளுக்கும் தேசப்பட்டுள்ள தொழிற்சங்கங்களுக்கும் ஆகும். ஆனால் அரசாங்கம் ஏதோ அவர்கள் தாமதமாகவே இடைநிறுத்தியது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை மக்கள் மத்தியில் கட்டமைக்க முயல்கின்றனர். தோல்விக்கு பிறகு மேற்கு முனையம் குறித்து பேசுகிறார்கள். அந்த உடன்படிக்கையில் மேற்கு முனையம் குறிப்பிடப்படவே இல்லை. ஹம்மாந்தோட்டை துறைமுகம் ஒப்பந்தத்தை இல்லாமலாக்கி மீளப் பெறுவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று துறைமுகத்தில் இருக்கும் கடற்படை முகாமை நீக்குவதற்கான பூரண சுதந்திரத்தை சீனாவுக்கு வழங்கியுள்ளனர். அது மாத்திரமல்லாமல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சூழவுள்ள 8000 ஏக்கர் இடத்தையும் மொனராகலை வந்தல வரையுள்ள 15000 ஏக்கர் இடங்களையும் சீனாவிற்கு வழங்க உத்தேசித்துள்ளனர். இதுதான் தேசப்பட்ட அரசாங்கம். யாழ்ப்பாணத்தில் 3 தீவுகளை சீனாவுக்கு வழங்கியுள்ளதை நேற்றைய ஊடக சந்திப்பில் உதய கம்மன்பில உறுதிப்படுத்தினார். இந்தியாவுடன் இப்போது பாரிய சிக்கலை உருவாக்கியுள்ள நிலையில் சீனாவுக்கு இதை வழங்குவதன் மூலம் இது மேலும் உக்கிரமடையும். இந்த அரசாங்கம் பூகோள அரசியல் சிக்கலில் இலங்கையை இணைத்துள்ளனர். இலங்கையின் வெளிவிவகார கொள்கை என்னவென்று வினவுகிறோம். අද යුද නාවික හමුදා කණ්ඩයක් මේ වරාය භූමිය අපි ස්ථාපිත කරලා තියෙනවා. චීනට ඕන විදියට සෙල්ලම් කරන්න අපි දෙන්නේ නැහැ කියලා. ගෝඨාභය මහත්තයාගේ සෞභාග්‍ය දැක්මේ තියෙන්නේ සතියෙන් සතිය වෙනස් වෙන ඇමතිවරු කටට එන කතාවක් මේ රටේ ජනතාවට දැනගන්න ඉඩ සලසන මේ ක්‍රමවේදයක්ද කියන එක. மேல் மாகாணத்தில் உள்ள 57,000 பேருக்கு இன்றைய தினம் கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்று தடுப்பூசி ஏற்றப்பட்டது. நாராயண்பேட்டை ராணுவ வைத்தியசாலையில் இவர்களுக்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று முதல் கொரோனா தடுப்பூசி ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. கொழும்பு இராணுவ வைத்தியசாலையில் காலை 8:30 மணி முதல் 12 மணி வரை தடுப்பூசி ஏற்றும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 24 உறுப்பினர்களுக்கு இன்று நண்பகல் 12 மணி வரை ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக பார்லமெண்ட் ஊடகப் பிரிவு பணிப்பாளர் சான் விஜயதுங்க குறிப்பிட்டார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தடுப்பூசி ஏற்றிக் கொண்டுள்ளார். மேலும் ராஜாங்க அமைச்சர்களான விதுர விக்ரமநாயக்க, ஜெயந்த சமரவீர, டிவி சாணக்க மற்றும் பார்லமெண்ட் உறுப்பினர்களான எஸ்பி திசாநாயக்க, வீரசுமன வீரசிங்க, குணத்திலக்க ராஜபக்ச, சந்தும வீரக்குடி, ரஞ்சித் பண்டார மற்றும் குமார் வெல்கம் ஆகியோரும் இன்று தடுப்பூசி ஏற்றுக் கொண்டுள்ளனர். இதன்போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவும் அங்கு சென்றிருந்தார். மேல் மாகாணத்தில் உள்ள 57,000 பேருக்கு இன்றைய தினம் கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 27,018 பேருக்கும், கம்பகா மாவட்டத்தில் 17,622 பேருக்கும் மற்றும் கல்லுத்துறை மாவட்டத்தில் 11,710 பேருக்கும் இவ்வாறு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. பேலேகுடை மெனிங் வர்த்தக சந்தை மற்றும் மீன் சந்தையில் இன்றைய தினம் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாளையும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 நோய் தடுப்பு சக்தி அதிகரிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் AstraZeneca தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய தினம் 3,225
தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 1,96,163 AstraZeneca தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்று 756 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கையில் கோவிட்-19 தொற்றுறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 77,184 உயர்வடைந்துள்ளது. பாலியகுட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடைய தொற்றுடையவர்களை நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் 168 பேருக்கும், கொழும்பு மாவட்டத்தில் 172 பேருக்கும், கண்டி மாவட்டத்தில் 73 பேருக்கும், அம்பாறை மாவட்டத்தில் 22 பேருக்கும், பதுளை மாவட்டத்தில் 30 பேருக்கும், புத்தள மாவட்டத்தில் 25 நபர்களுக்கும், மாத்தளை மாவட்டத்தில் 18 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 400 கடந்துள்ளது. இந்நிலையில் நேற்று 6 கொரோனா மரணங்கள் பதிவாகிய நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 409 அதிகரித்துள்ளது. அதன்படி பானதூர பகுதியைச் சேர்ந்த 74 வயதான ஆண் ஒருவரும், வில்லோயா பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஆண் ஒருவரும், பிலியந்தல பகுதியைச் சேர்ந்த 48 வயதான ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. இதேவேளை கொச்சிக்கடை பகுதியைச் சேர்ந்த 77 வயதான ஆண் ஒருவரும், அம்பலங்குட பகுதியைச் சேர்ந்த 65 வயதான ஆண் ஒருவரும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். இன்று மாலை 6:30 மணி வரையில் புதிதாக 369 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 369 பேரும் பேலியகுட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள். எனவே நாட்டில் இதுவரையில் சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5,968 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 747 பேர் பூரணம் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். இதுவரையில் நாட்டில் 77,553 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு 71,176 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 409 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. பதினொரு கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியசாலை சுகாதார கனிஷ்ட உத்தியோகத்தர்கள் இன்று நாடளாவிய ரீதியில் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை சித்த மருத்துவ பட்டதாரிகளின் வேலையின்மை பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்ட பேரணியொன்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. 11 கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியசாலை சுகாதார கனிஷ்ட உத்தியோகத்தர்கள் இன்று நாடளாவிய ரீதியில் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலதிகமாக பணிபுரியும் 8 மணித்தியாலங்களுக்கு பல வருடங்களாக கொடுப்பனவு வழங்கப்படாமை, பதில் ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படாமை, தனிமைப்படுத்தப்படும் காலப்பகுதியில் சுகாதார ஊழியர்களுக்கு கொடுப்பனவு வழங்காமை போன்ற 11 கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியசாலை சுகாதார கனிஷ்ட உத்தியோகத்தர்கள் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 8 மணி தொடக்கம் 12 மணி வரை பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக ஒன்றிணைந்த சுகாதார சேவையாளர் சங்கத்தின் செயலாளர் சுகதானந்த தேரர் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கண்டி போதனா வைத்தியசாலை உள்ளிட்ட 25 மாவட்டங்களிலும் உள்ள 40 வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. எங்களுடைய பணி பகிஷ்கரிப்பு மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. 11 கோரிக்கைகளை முன்வைத்து எமது பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்தாலும் எந்த கோரிக்கைகளுக்கும் உரிய தீர்வினை இந்த அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் பெற்றுத்தரவில்லை. எமக்கு மேலதிகமாக பணிபுரியும் 8 மணித்தியாலங்களுக்கு பல வருடங்களாக கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. இதேவேளை பதில் ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை. இதனால் அவர்களுக்கான எவ்வித சலுகைகளும் கிடைப்பதில்லை. இதேவேளை சித்த மருத்துவ பட்டதாரிகளின் வேலையின்மை பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன் பிரகாரம் சித்த மருத்துவ பட்டதாரிகள் கடந்த 4 வருடமாக தாம் பட்டதாரி நியமனங்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. ஆர்ப்பாட்ட பேரணியானது சித்த மருத்துவ பீடத்திலிருந்து சித்த மருத்துவ வைத்தியசாலை வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. 2016 ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு வேலைவாய்ப்புகளும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் நாடு பூராகவும் சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், யுனானி என்பவற்றில் 1000க்கும் மேற்பட்ட வேலையற்ற சித்த வைத்திய பட்டதாரிகள் காணப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பவமாக நாங்கள் சகல தரப்பினர்களுடைய யாழ் மாவட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் சகல தொடர்பு கொண்ட போதும் இதற்கு தகுந்த பதில் கிடைக்கப்படவில்லை. கோவிட்-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற இஸ்லாமியர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என்பது பிரதமரின் தனிப்பட்ட கருத்து என அமைச்சர் உதய கமன்பில நேற்று தெரிவித்திருந்தார். ஆனால் அது பிரதமரின் தனிப்பட்ட கருத்து அல்ல எனவும் அவர் சுகாதார குழுவின் முடிவையே நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் பதில் வழங்கியுள்ளார். கோவிட்-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற இஸ்லாமியர்களின் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்க முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் கேட்ட கேள்விக்கு அனுமதி வழங்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் அறிவித்தார்.
මට කියන්න දෙන භූම දාන කරන්න ඉඩ දෙනවා. ஆனால் அந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அல்ல என மறுதினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அறிவிக்கப்பட்டது. පැහැදිලිවම අගමැතිතුමා කිව්වේ එතුමා පැහැදිලිවම කිව්වේ කොරෝනා මරණ කියන කාරණාවේ මරණ භූම දානය කරන්න දෙනවද කියලා මරික්කා අගමැතිතුමා ඇහුවා. ඒකද භූම දානය කරන්න දෙනවයි කියලා කිව්වා. இந்நிலையில் இது தொடர்பில் நேற்று நடந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து வினவப்பட்டது. குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை எனவும் பிரதமரின் தனிப்பட்ட கருத்தையே அவர் சொன்னார் எனவும் அமைச்சர் உதய கம்மம்பில பதில் வழங்கினர். கோவிட்-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற உடல்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய முடிவுகளை 2020 மார்ச் மாதம் வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை மாற்றுவதாக இருந்தால் குறித்த தொழில்நுட்ப குழு மூலம் சுகாதார பணிப்பாளருக்கு பரிந்துரை ஒன்றை வழங்க வேண்டும். அதில் மூன்றாவது நபராக அல்லது அரசியல்வாதிகளாக அழுத்தம் கொடுக்க முடியாது. அடக்கம் செய்ய அனுமதி வழங்க முடியும் என பிரதமர் அவருடைய தனிப்பட்ட கருத்தை தான் அறிவித்தார். இந்த நேரத்தில் ஜனாதிபதி அல்லது பிரதமர் அமைச்சரவையும் முடிவெடுக்க முடியாது. கோவிட் மரணங்கள் தொடர்பில் முடிவுகளை அறிவிப்பது சுகாதார பணிப்பாளர் மட்டுமே. අගමැතිතුමා ප්‍රකාශ කළේ එතුමාගේ අභිලාෂය. අග්‍රාමාත්‍යතුමා තාක්ෂණික කමිටුවේ නිර්දේශ දැනගෙන තමයි ඒක කිව්වේ. தொழில்நுட்ப குழுவின் முடிவுகளை தெரிந்துதான் பிரதமர் அவ்வாறு அறிவித்தார். அந்த குழுவில் உள்ள 9 பேரும் ஒரே தீர்வை விஞ்ஞான ரீதியில் வழங்கியுள்ளனர். உண்மையில் இவர்கள் மகிந்த ராஜபக்சவின் தோளில் ஏறி வந்துவிட்டு இப்பொழுது அவரையே கீழே தள்ள முயற்சிக்கின்றனர். அதனை நினைத்தால் வேதனையாக உள்ளது. பிரதமர் பொதுஜன பெரமுன தலைவராக அல்ல, அவர் பிரதமராகத்தான் நாடாளுமன்றத்தில் உண்மையை அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் பொய் சொல்ல முடியாது. உண்மையில் தனிப்பட்ட கருத்தா அல்லது குழுவின் பரிந்துரை பற்றியா சொன்னீர்கள் என்று பிரதமரிடம் சென்று கம்மம்பில கேட்க வேண்டும் என சொல்ல விரும்புகிறேன். ගම්මන්පිල මහත්තයාට කියනවා ගිහිල්ලා අගමැතිතුමාගෙන් අහන්න එතුමාගේ අභිලාෂයද එතුමා කිව්වේ. එහෙම නැත්නම් අගමැතිවරයා හැටියට සෞඛ්‍ය කමිටුවේ නිර්දේශ විද්‍යාත්මක නිර්දේශය මත පදනම්වද එතුමා කිව්වේ කියලා අහගන්න කියලා අපි කියන්න කැමතියි. கோவிட் தடுப்பூசியை வழங்கும் பணிகளில் அரசாங்கம் மலையக மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள விடயத்தில் அரசியல் நாடகம் ஒன்றை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற வெவ்வேறு ஊடகவியலாளர் சந்திப்புகளில் வைத்தே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அரசாங்கம் என்ற வகையில் 1000 ரூபாய் நிபந்தனையற்ற 1000 நிபந்தனை கூடிய 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. நிபந்தனையற்ற 1000 ரூபாய் கொடுக்கணும். வளமை மாறக்கூடாது. அனுபவித்து வந்த வளமைகள் வரப்பிரசாதம் மாறக்கூடாது. இந்த வேலை உடனடியாக செய்யணும். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்ஜெக்ஷன் ஊசி ஏற்றுறாங்க அரசாங்கம். கோவிட் வராம எங்களுக்கு ஊசி தேவையில்லை, எங்க மக்களுக்கு தான் தேவை. எங்க மக்களுடைய பாதுகாப்பு இன்றியமையாக தான் இருக்குது. மலையகம் பூரமாக பெருந்தோட்ட தொழிலாளருடைய சுகாதாரத்தை உடனடியாக அரசாங்கம் பரிசீலிக்கணும். தோட்ட தொழிலாளர்களுடைய பங்கு வைத்தியசாலை மூடப்பட்டிருக்குது. மூடசாலை இயங்கணும். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கணும். இன்னைக்கு வாழ்வதா சாவதா நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதுக்கெல்லாம் இனவாதம் மதவாதம் இந்த நாட்டிற்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் சொன்னா அரசாங்கம் உடனடியாக கட்டளையிடும். கம்பெனிகளுக்கு ஜனவரி 1 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி கம்பெனிகளுக்கு பல சலுகைகளை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாம் செல்லாம இன்னைக்கு இந்த ஆடத் தெரியாதவருக்கு பூமிக்கு வரலாம். இன்னைக்கு ஆடத் தெரியாதவருக்கு பூமிக்கு வரலாம் மாதிரி ஒவ்வொரு கதை காட்சி எடுக்கிறாங்க. நாங்க சம்பள நிர்ணய சபையில என்னுடைய 2 வாக்குகளையும் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றோம். ஆகவே இதுக்கு முடிவு கட்டணும். இந்த வேலை திட்டங்கள்லாம் சரி வராது. இனி மக்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லை. அந்த பொறுப்பு வேகாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாங்க தான் ஜனாதிபதி, நாங்க தான் பிரதமர், நாங்க தான் அரசாங்கம் எதையும் செய்வோம். யாரையும் வஞ்சிக்கலாம். எங்க மக்களை என்ன பண்ணா யாராவது நினைச்சாங்கன்னு சொன்னா அது பகல் கனவுன்னு வடிவேல் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகவே அந்த வேலை திட்டங்கள் செய்யாம நடைமுறையிலே சாத்தியப்படக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் என்று தெரிவித்துக் கொண்டு இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் அரசியல் நாடகமே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இதில் உள்ள எந்த தரப்பிற்குமே நியாயமான கூலியை தொழிலாளருக்கு பெற்றுக் கொடுக்கின்ற தேவை இருப்பதாக தெரியவில்லை. கூட்டு ஒப்பந்தம், கூலி நிர்ணய சபை என 1000 ரூபாய் இந்த கூலி தொடர்பாக இழுப்பறி நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது, அரசு ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றது. தொழிற்சங்க பக்கமும் தொழிலாளர் பக்கமும் இருப்பதாக காட்டிக்கொண்டு தன்னுடைய முன்னுரிமையை, தன்னுடைய ஆதரவை மறுபக்கமாக கம்பெனிக்காரர்களுக்கு வழங்கி இருக்கின்றன. இந்த தொழிற்சங்கங்கள், அரசியல் பிரதிநிதிகள் ஏட்டிக்கு போட்டியான நிலையை விட்டுவிட்டு தானா நானா நீயா என்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு நியாயமான கூலியை, நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒன்றிணைந்து ஒரு பொது பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் கோவிட்-19 வைரஸ் தாக்கம் நம் நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதார முன்கள பணியாளர்கள் மேற்கொண்டு வரும் சேவை இன்றியமையாதது.
அதிலும் 1990 என்ற சுவசரிய இலவச ஆம்புலன்ஸ் சேவையும் அதன் பணியாளர்களும் நம் நாட்டுக்கு வழங்குகின்ற சேவை உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவை. கடந்த நல்லாட்சி காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையுடன் 2016 ஜூலை மாதம் 29ஆம் திகதி மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் இந்த 1990 சிவசரிய சேவை ஆரம்பிக்கப்பட்டது. நாடு பூராகவும் 1990 சிவசரியை என்ற இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையில் 297 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருடத்தின் 365 நாட்களும் இரவு பகல் பாராது எவ்வித கட்டணமும் மறவிடாது இலவசமாக சேவையினை வழங்குகின்ற 1990 சிவசரிய சேவை அண்மையில் புதிய அவசர செயற்பாட்டு மேலாண்மை பிரிவினையும் விசேட 1990 கையடக்க தொலைபேசி செயலி சேவையொன்றினையும் அறிமுகம் செய்திருந்தது. இச்சேவையினை முன்னாள் அமைச்சர் கலாநிதி ஹர்ஷத் சில்வா மீள செலுத்தாத நன்கொடை திட்டம் மூலம் ஆரம்பித்தார். இச்சேவையினை இலங்கை முழுவதும் ஆரம்பிப்பதற்காக வேண்டி இந்திய அரசாங்கத்தினால் மீள செலுத்தாத நன்கொடையாக 22.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டதுடன் 2018ஆம் ஆண்டு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் சிவசரிய மன்றம் ஆரம்பிக்கப்பட்டு இச்சேவையானது இந்நாட்டு அரசாங்கத்துடன் முழுமையாக இணைந்த சேவையாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சிவசரிய மன்றத்துக்கான பிரதிநிதிகள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது குறித்த மன்றத்தில் 1428 இளைஞர் யுவதிகள் வேலைவாய்ப்புகளை பெற்று பணிபுரிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 1990 சிவசரிய என்ற இலவச ஆம்புலன்ஸ் சேவை COVID-19 தொற்று இலங்கையில் உச்சம் தொடுகின்ற காலத்தில் மேற்கொள்கின்ற சேவைகள் இன்றியமையாதது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை தொடுவதற்கு பயப்படும் இந்த காலத்தில் அதன் பணியாளர்கள் மேற்கொள்கின்ற சேவையோ வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. தொற்றுக்குள்ளான சிகிச்சை தேவையானவர்களை உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்ல இந்த சேவையை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறான அரும்பெரும் சேவைகளை தடைகளின்றி மேற்கொண்டு வருகின்ற இந்த சேவையை மட்டுமல்லாமல் சேவையை வழங்குகின்ற தொழிலாளர்களின் நலனிலும் நாம் அக்கறை காட்ட வேண்டியது கடமை அல்லவா? பொதுவாக வீடுகளில் உயிருக்கு போராடிய பல உயிர்களை வைத்தியசாலைகளில் காப்பாற்றிய பெருமை சிவசரிய என்ற இந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கு உண்டு. இந்த அளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.